மக்கள் வணக்கம். மீண்டும் இந்த ஆலயம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. ஆணவத்திலிருந்து விடுபட்டு இறைவனை அடைவதற்காகவே உயிர்கள் பிறக்கின்றன. ஆன்மாக்கள் இறைவனை அடைய பல வழிகள் உள்ளன. இக்கலியுகத்தில் மிக எளிய வழி திருக்கோவிலை வலம் வருவதே ஆகும். இறைவன் புகழ்பாக்களை பாடுதலே ஆகும். அந்த வகையில் ஆலயமும் திருப்புகழும் இடம்பெறும். இதோ இந்த ஆலயம் நிகழ்ச்சி உங்களுக்காக. தொண்டை நாட்டில் 10,008 சிவத்தலங்கள் உள்ளன. இதில் புகழ் வாய்ந்தவை 1008 சிவத்தலங்கள் ஆகும். அதிலும் புராண கதைகள் உடையவை 108 சிவத்தலங்கள். இதில் 18 சிவத்தலங்கள் செய்யனாறு நதிக்கரையோரத்தில் அமைந்துள்ளது. அந்த நதிக்கரையோரத்தில் அமைந்துள்ள பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோவிலையே இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் காண இருக்கிறோம். கோயில்கள் தமிழகம் எங்கும் நிறைந்து காணப்படுகின்றன. பிரம்மன், திருமால், ருத்ரன் உட்பட தேவர்களும் முனிவர்களும் இந்த பூலோகம் வந்து சிவபெருமானை வணங்கி வழிபட்டு பேறு பெற்றிருக்கிறார்கள். அந்த வகையில் பிரம்மன் பூசித்த திருத்தலமே இந்த பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம். காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் ஏறத்தாழ 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்திருக்கிறது பெருநகர் என்னும் கிராமம். இந்த சிறிய கிராமத்தின் நடுவில் ஊரின் நடுநாயகமாக எழுந்தருளி இருக்கிறது பட்டு வதனாம்பிகை உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில். பழங்காலத்தில் இந்த பகுதி சதுரானம், பிரம்மநகர், பிரம்மபுரி என்று வழங்கப்பட்டிருக்கிறது. காலப்போக்கில் பெயர் மாறி இப்பொழுது பெருநகர் என்று அழைக்கப்படுகிறது. தொண்டை நாட்டில் உள்ள 28 வைப்பு தலங்களில் இந்த திருத்தலமும் ஒன்று. 5 நிலை ராஜகோபுரத்துடன் திகழும் இந்த திருக்கோயிலில் பிரம்மன் உருவாக்கிய திருக்குளம் பிரம்ம தீர்த்தம் எனப்படுகிறது. மூலவர் சந்நிதிக்கு நேர் எதிரே ரிஷி கோபுரம் என்றொரு கோபுரம் உள்ளது. இந்த கோபுரத்திலிருந்து மூலவரை வழிபட 6 படிக்கட்டுகள் ஏறி செல்ல வேண்டும். அதாவது காமம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் ஆகியவற்றை தாண்டி சென்றால் மட்டுமே இறைவனை காண முடியும் என்பதை காட்டுவதாக உள்ளது. திருக்கோயிலின் சுவர் முழுக்க ஏராளமான கல்வெட்டுக்கள் காண கிடைக்கின்றன. கல்வெட்டுக்கள் சான்றுகளில் இருந்து இத்திருக்கோயிலின் காலம் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக கூறப்படுகிறது.
இத்திருக்கோவிலின் மூலவரை பிரம்மர் வழிபட்டு வணங்கியதால் பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருநாமத்துடன் அழைக்கப்படுகிறார். இத்திருக்கோவிலில் உள்ள குளத்தில் நீராடி இறைவனை வணங்கினால் பிரம்ம அத்தி தோஷம் நீங்கும் என்பது அடியவர்களின் கருத்து. படைப்பு தொழிலை செய்து வரும் பிரம்மன் தனது ஆணவத்தினாலும் அதிகாரச் செருக்கினாலும் நெறிதவற தனது பதவியையும் பெருமையையும் இழக்கும்படி நேர்ந்தது. இதற்கு கழுவாயாக பிரம்மன் இல்லத்தில் வந்து இறைவனை வழிபட்டு மீண்டும் பதவி புகழ் பேறு பெற்றதினால் இந்த ஊருக்கு பிரம்மபுரி என்ற பெயரும், இங்கே எழுந்தருளியிருக்கும் இறைவனுக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்ற திருப்பெயரும் ஏற்பட்டிருக்கிறது. பிரம்மன் ஏற்படுத்திய திருக்குளம் பிரம்ம தீர்த்தம் எனப்படுகிறது. திருக்கோயிலில் அருள்வாளிக்கும் அம்மை பட்டுவதனாம்பிகை என்று அழைக்கப்படுகிறார். 4 திருக்கரங்களில் தாமரை அக்ஷயமாலை ஏந்தி அபய வரத முத்திரையுடன் தெற்கு திசை நோக்கி நின்ற திருக்கோலத்தில் எழுந்தருளி இருக்கிறாள் பட்டுவதனாம்பிகை. இந்த அம்பாளை வழிபட்டால் நல்ல மகப்பேறு கிட்டும் என்கிறார்கள். மூலவரே பைரவராக காட்சியளிக்கும் அற்புதம் இந்த திருக்கோயிலில் மட்டுமே உள்ளது. எனவேதான் இங்குள்ள பைரவர் வாகனம் ஏதுமின்றி காட்சியளிக்கிறார். இந்த பிரம்மபுரீஸ்வரரை விநாயகரும் துர்க்கையும் வழிபட்டதாக தல வரலாறு கூறுகிறது. இந்த திருக்கோயிலில் துர்க்கை சிறப்பாக தெற்கு நோக்கி காட்சியளிக்கிறார். மற்றொரு சிறப்பம்சமாக இந்த ஆலயத்தில் சேஷ்டா தேவி அமைந்திருக்கிறார். இவளை ஞாயிற்றுக்கிழமை வணங்கினால் தரித்திரங்கள் விலகிவிடும் என்று சொல்கிறார்கள். சிறப்பான முறையில் மந்திரம் உருவேற்றிய எந்திரத்தால் நிலைநிறுத்தப்பட்ட நவகிரகங்கள் அமைக்கப்பட்டிருப்பதால் இத்திருத்தலம் நவகிரக தலமாகவும் விளங்குகிறது. தை மாதத்தில் 10 நாட்கள் பெருவிழா நடைபெறும் இந்த திருக்கோயிலில் 64 நாயன்மார்கள் விழாவும், சேகரபாண்டிய மன்னனுக்கு இறைவன் காட்சி கொடுத்த விழாவும் இன்றும் நடைபெறுகிறது.
காஞ்சிபுரத்திலிருந்து வந்தவாசி செல்லும் சாலையில் பெருநகரி என்னும் கிராமத்தில் உள்ள பட்டு வதனாம்பிகை உடனுரை பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் இப்போதும் பக்தி அழகோடு திகழ்கிறது. இனி இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியின் அடுத்த பகுதியாக வருகிறது திருப்புகழ். திருப்புகழில் எண்ணிலடங்கா பாடல்கள், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வகையில் இயல் சிறப்பும் இசை சிறப்பும் கருத்து சிறப்பும் வாய்ந்தவை. இனி இன்றைய பகுதியில் என்ன பாடல், என்ன விளக்கம் என்று பார்ப்போம். எல்லோரும் இன்புற்றிருக்க நினைப்பதுவே அல்லாமல் வேறொன்று அறியேன் பராபரமே. கவியால் கடலடைத்தோன் மருகோனை எனும் கந்தர அலங்கார பாடல் இப்பொழுது விளக்கம் பெறப் போகின்றது. அருணகிரிநாதர் எழுதியிருக்கும் இப்பாடலை பார்த்தால் நமக்கு வேறொரு விதத்தில் ஒரு ஆச்சரியகரமாகவும் இருக்கின்றது. உதாரணமாக, உலக புகழ்பெற்ற கோடீஸ்வரர், காசு பத்தலையே, ஐயோ அடுத்த வேளை சோத்துக்கு என்ன செய்யறது, இந்த வேலைக்கு எங்கேயாவது போய் கேட்கணும் போல இருக்கு என்று அவர் பேசிக்கொண்டிருந்தால் நாம் அதை நம்புவோமா? ஆனால் அருணகிரிநாதர் அப்படிப்பட்ட தகவலைத்தான் இப்பாடலில் வைத்திருக்கிறார். எந்த வேளையும் கந்த வேளையை நோக்கி போற்றி தொழுது துதித்த அவர் இப்பாடலில், ஐயோ இந்த முருகப்பெருமானை போற்றி அன்பாக குவியாத கரங்கள், இவ்வாறு கரங்கள் குவிய வேண்டுமாம், இப்படி குவியாத கரங்கள் எனக்கு எங்கிருந்து தான் இப்படி வந்து வாய்த்ததோ என்று அவரே வருத்தப்படுகின்றார். நாமெல்லாம் எந்த மூலைக்கு? பாடலை பார்த்துவிட்டு அதில் உள்ள அற்புதமான அந்த விளக்க தொகுப்பை பார்க்கலாம். கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை, கணபன கட்செவியால் பணியணி கோமான் மகனை, திரள் அரக்கர் புவி ஆர்ப்பு எழத் தொட்ட போர்வேல் முருகனை, போற்றி அன்பால் குவியாக்கரங்கள் வந்து எங்கனே எனக்கு எங்கன் கூடியவே. அப்படிப்பட்ட அந்த முருகனை போற்றி அன்பால இப்படி குவியாத கரங்கள் வந்து எனக்கு எங்கனே இங்கன் கூடியவே என்று சொல்கின்றார். பாருங்கள், இந்த கைகள் கூடவில்லை, ஆனால் இந்த இரண்டு திருக்கரங்களும் இந்த இடத்தில் கூடி நல்ல விதத்தில் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அதாவது எல்லா விதத்திலும் செயல்படுது. முருகனை போற்றி இவ்வாறு குவியவில்லையாம். இதில் முதல் வரியில் கவியால் கடலடைத்தோன் மருகோனை என்கின்றார். கவி என்கின்ற வார்த்தைக்கு இந்த இடத்தில் பொருள் குரங்கு என்பது பொருள். குரங்குகளை கொண்டு ராமச்சந்திரமூர்த்தி அங்கே அணை கட்டி இலங்கைக்கு சென்று ராவணனை யுத்த காண்ட ராமாயணத்தில் எல்லாருக்கும் தெரியும். ஏன் இந்த இடத்தில் குரங்குகளை வைத்து அணை கட்டியவன் அப்படிப்பட்டவனுடைய மருமகன் என்று சொல்ல வேண்டும், வேறு எதுவும் அல்ல. நம் ஞான நூல்கள் படி குரங்கு என்றால் அது வேறு ஏதோ என்று 4 காலு 1 வாலு என்று எண்ணி ஏமாந்து போய் விடக்கூடாது. பழைய திரைப்பட பாடல்கள், பழைய பாடல், புது பாடலில் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த பழைய திரைப்பட பாடல் சொல்லியன அல்லவா, மனம் ஒரு குரங்கு மனித மனம் ஒரு குரங்கு என்று. இந்த நமது உள்ளத்தைத்தான் வள்ளலார் முதலானவர்கள், அப்பர் சுவாமிகள் முதலானவர்கள், நம் ஞான நூல்கள் அவ்வளவும்
மனித மனத்தைத்தான் குரங்கு குரங்கு என்று சொல்கின்றது. அந்த குரங்கு வேறு எதையும் ஆதிசங்கரர் உள்பட எந்த ஞானியாக இருந்தால் என்ன, ஆதிசங்கரரும் சிவானந்த லகரியில் தன் உள்ளத்தை அழகாக ஒரு குரங்காக அங்கே சொல்கின்றார். சிவபெருமானிடம் வேண்டுகோள் வைக்கும் பொழுது இந்த குரங்குகள் குரங்குகளை பார்த்தவர்களுக்கு தெரியும். குரங்குகள் ஒரு கிளையை பிடித்து கொண்டிருக்கும், அடுத்த கிளையை பிடிப்பதற்காக திரும்பி அந்த கிளையை பிடித்து விட்டால் இந்த கிளையை விட வேண்டியதான விடாதே, ரெண்டையும் பிடிச்சி இப்படி ஆட்டிக்கொண்டிருக்கும். அதுபோல நமது உள்ளமும் ஒன்று பற்றி பாச கடற்குலை என்று தாய்மான சுவாமிகள் சொன்னாரே, அதுபோல நமது மனது எனும் குரங்கு எல்லாவற்றையும் பிடித்து ஆட்டிக்கொண்டு தானும் ஆடிக்கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றது. எப்படி அங்கே அந்த குரங்குகள் இறைவன் சொன்னபடி அழகாக கற்களை எடுத்து அடுக்கி வழி காண்பித்ததோ, அதுபோல நமது உள்ளமும் நல்ல விதத்தில் திருந்தி நல்லவைகளுடன் பொருந்தி அழகாக பாதை வகுக்க வேண்டும். அந்த பாதையில் நாம் பயணிப்பது மட்டுமல்ல, அடுத்தவர்களுக்கும் நல்வழி காட்ட வேண்டும் என்பதற்காகவே கவியால் கடல் அடைத்தோன் மருகோனை என்கின்றார் அருணகிரிநாத சுவாமிகள். அப்படிப்பட்ட அந்த ஆறுமுக வள்ளல் நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் இல்லங்களிலும் எழுந்தருளியிருந்து நல்ல வழியிலேயே நம்மை செலுத்தி நமக்கு என்றென்றும் அருள் புரிய வேண்டுவோமாக. சரி நேயர்களே, நம் மனதுக்குள் 1000 துயரங்கள் இருந்தாலும் இன்றைய ஆலயம் நிகழ்ச்சியை பார்த்தவுடன் அவை மறைந்திருக்கும் என்று நம்புகிறோம். இந்நிகழ்ச்சி குறித்த உங்கள் கருத்துக்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். மீண்டும் வேறொரு ஆலயம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சரண்யா. நன்றி, வணக்கம்.